இந்த 2 பேருடைய காதல்ல யாருடைய தியாகம் இந்த காதலை உயிர்ப்போடு வச்சிருந்தது? ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பா இவங்களோடது தான். ஏன்னா நாங்க லவ் பண்ணும்போது 10 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 18 டைம்ஸ் மாட்டிக்கிறோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒரு தடவை மாட்டும் போதும் அவங்க வீட்ல ரொம்ப போட்டு அடிப்பாங்க. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடி. அன்னைக்கு நைட்டே என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் எங்க வீட்ல ப்ராமிஸ் பண்ண உன்ட்ட பேசுறேன். ஒன் டைம் வந்து ரொம்ப சிவியரா போயிடுச்சு. இல்ல புரியல. அவங்க வீட்ல வந்து ரொம்ப பிரச்சனை ஆகி இவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வெளியே போட்டு துணிலாம் ஆயிடுச்சு. ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு 2 டேஸா வந்து அவங்க ரொம்ப அஃபெக்டடா இருந்தாங்க. 2 நாளா பேசவே இல்லை. அந்த டைம் நான் நினச்சிட்டேன் அவங்க பேசவே மாட்டாங்க போலன்ட்டு. இப்போ வீட்டில் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாலே கொஞ்சம் ஷேக் ஆகிடுவாங்க. ஐயோ, வீட்டில் போட்டு அடிலாம் அடிச்சிருக்காங்க. அதுவும் எவ்வளோ தடவை அது மாதிரிலாம் அடி வாங்கியிருப்பீங்க? எனக்கு பர்த்டேக்கு முன்னாடி நான் வாங்கிடுவேன் சார். ஏன்னா பர்த்டே அப்போ இப்படி பேசுவேன்னு எங்க வீட்டில் தெரியும். எவ்வளோ முறை இது மாதிரி அடி வாங்கி சிரமப்பட்டு? 18 டைம்ஸ். அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா 18 டைம்ஸ். சார் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க சார். நான் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ணிட்டு கில்ட்டியா இருக்கும். ஐயோ ப்ராமிஸ் பண்ணிட்டேமே, திருப்பி பேசக்கூடாதா அப்படின்லாம் தோணும். ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அடி வாங்கியாச்சு, படிப்பும் படிச்சாச்சு, அந்த மனசு இருக்க அதான் கடவுள். பொய் சத்தியமும் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ அப்போ சார் இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இவங்க தான் இப்போ முக்கியம். நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே. எங்கிட்டயும் சொன்னானுங்களே, எல்லார் வீட்லயும் இது சொல்லுவாங்க. அது அப்புறம் வரலாம். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு.